ஆமா. அப்புறம் ஏன் விளக்கேத்த ஒரு பெண்ணு வேணும், விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும்? ஏன் ஏற்கனவே இருட்டு வீட்ல இருந்தீங்க? சொல்லுங்க சார். அப்பதானே குடும்ப விருத்தி அடையும். விருத்தி அடையறதுக்கு தானே நாங்க வேணும். உங்க அம்மா கூட இருந்தா குடும்பம் விருத்தி ஆகுமா? ஆகாது. தலைமுறைங்கிறது யாரால தலைக்குது? யாரால சார் தலைக்குது? வர்ற மருமகளால தலைக்குது. அப்ப தாயா தாரமா? தாயா தாரமா? தாயா தாரமா? தாரம். தாரம் சார். அன்ப தாரம். அன்ப தாரம். பண்ப தாரம். பண்ப தாரம். பாசத்தை தாரம். பாசத்தை தாரம். முத்தத்தை தாரம். தாரம். நகநட்டெல்லாம் கழட்டி தாரம். உங்களுக்கு பிள்ளைய பெத்து தாரம். அதுக்கு பேர் தான் தாரம். அதனால தாரம் இல்ல. ஏன் தெரியுமா உங்களுக்கு தாரம் பேர் வச்சான்? இப்ப நான் சொல்றேன், கைதட்டு வரும் பாரு. கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், எங்க சொந்த பந்தத்தை பூரா விட்டு தாரம். அதனாலதான் உங்களுக்கு பேரு தாரம். தாரம் கடைசியா கடையில போய் தாரம், ட்ரிபிள் எக்ஸ் ரம், பக்காடி ரம், டைமண்ட் ரம். அதனால உங்களுக்கு